சோடு மன்சூர், அவருடைய 2 மகன்கள் மற்றும் 3 பேர், மொத்தம் 6 பேர் கைது செய்யணும். இன்றைக்கி பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஈப்பா சட்டம் யார் மீது பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் 98% இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். இது சட்ட விரோதம்னு சொன்னால் எழுதி வச்சிங்க, நானும் சட்ட விரோதமாக பேசுகிறேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒன்று சேர காரணம் என்னன்னு சொன்னால் இதில் முக்கியமான செல்வந்தர்கள். இப்போ இந்த சுவடு மன்சூரை பற்றி இப்போ தகவல் வருது. இப்போ சுவடு மன்சூரும் பணக்கார முஸ்லீம். இன்னைக்கு கிலாஃபத் ஒழிஞ்ச பிறகு எப்படி தனித்தனியாக நாடுகளை பிரிஞ்சு இஸ்லாமிய நாடுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பேசுவது சட்டவிரோதம் அப்படின்னு இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் நினைச்சா நான் என் பேரை எழுதிங்க, நான் சட்டவிரோதமாக பேசுகிறேன். தடா ரஹீமும் உபா சட்டத்தில் கைதாக தயார். எதுக்குங்க நான் கைதாகிறேன்? நீதிமன்றம்லாம் நம்மள தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அது புரிஞ்சுங்களா? அந்த வழக்கெல்லாம் எங்கிட்ட முடியும் இல்லை, இல்லைன்னா இப்படி பிடிச்சி காமிப்பேன். பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்சோட வைக்கிறான் பாரு ரிவிட்டு. அதான் திமுக. அந்த சுவடு மன்சூர் இருக்காருடா, அவர் கொஞ்சம் திமுக அணுகாது. கருணாநிதி ஏன் கலைஞர் ஆனார்? இந்த மனுஷனுக்கு தேவையாது. சரி, இப்போ ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் மார்க்க விஷயத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்தில் புகுத்த முடியாது இல்லை? ராமராட்சின்னு சொல்கிறாங்க. ராமராட்சி நடந்ததுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லை. ஏதோ சொல்கிறாங்க ராமராட்சி. அதேமாரி தான் கிலாஃபத் ஆட்சி. அதுதான் ஒரு சோர்ஸ். அது சோர்ஸ் அப்போ என் வீட்டுக்குள்ளே சோர்ஸ் யார் கொடுத்தான்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க. இந்த யூபா சட்டத்தில் ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 நாள் கஸ்டடி எடுக்கலாம், 2 மாதம் கஸ்டடி. 98 அங்கே மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட்டு, இங்கே மாநிலத்தை திமுக அரசாங்கம் பண்ண அட்ராசிட்டி. நீங்கள் அப்போல்லாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. ரோட்டில் போகிற பெண்களெல்லாம் புர்காவை தூக்கி பார்த்தானுங்களா இல்லையா? பாஜக திருப்தி பண்ணுற மாதிரி 4 முஸ்லீமை தூக்கி யூபாவில் போட்டால் தான் பரவாயில்ல, நம்ம சொல்கிற மாதிரி கேட்குறான் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி ரிலீஃப் பண்ணலாம். இஸ்லாமிய மத போதகர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட கண்டனங்களை ஏன் தெரிவிக்காமல் இருக்காங்க? அப்படி என்ன திமுகவுடைய கூட்டணியில் அவங்க இருக்கணும்? கைது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னா திமுக ஆட்சி தான் நடக்குது. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே ஏன் ஒரு வாய் திறக்கலை? அதான் எந்த இயக்கமே காணாம. இதில் என்ன இயக்கமும் நீங்கள் பார்க்கல. வழக்கறிஞரே இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரியும்? யூபா சட்டம்னா பெரும்பாலும் வழக்கறிஞருக்கே தெரியும். ஜமாத்துல் உலமா சபை சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இருக்கு. தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நவரசு தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வாங்க சார். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். யுஏபிஏ சட்டம், உபா சட்டம்ங்கிற ஒரு சட்டத்தில் முன்னாள் கல்லூரி பேராசிரியரும் பத்திரிகையாளருமான சோடு மன்சூர் அவரும் அவருடைய மகன்களும் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சோடு மன்சூர், அவருடைய 2 மகன்கள் மற்றும் 3 பேர், மொத்தம் 6 பேர் கைது செஞ்சுருக்காங்க. 6 பேர் கைது செஞ்சிருக்காங்க. ஆனால் 3 பேருங்கிற அந்த தகவல் தான் கொஞ்சம் உறுதியாக இருக்கு. இல்லை 6 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது செஞ்சு யூஏபி சட்டம் போட்டிருக்காங்க. முதல்ல நம்ம நெவரஸ்ட் நேயர்களுக்கு யூஏபின்னு சொன்னால் அந்த சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். இந்த சட்டம் எப்போ இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா, இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கொண்டு வந்த ஒரு கொடூர சட்டம் தான் இந்த யூஏபி என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டம். 1968 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது கொடிய சட்டமாக இருந்தாலும் இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா,
இது இந்தியா முழுக்க அமல்படுத்தலை. அது வடகிழக்கு மாநிலங்கள் ப்ளஸ் காஷ்மீர், இந்த 2 மாநிலத்துக்கு மட்டும் வந்து இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இது 2019 திருத்தினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சட்டம். இல்லை அதாவது 1968 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை அந்த வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் காஷ்மீருக்கு மட்டும் இருந்தது தவிர மற்ற இந்தியா முழுக்க இந்த யூஓபிஏ சட்டம் இல்லை. ஆனால் அதன் பிறகு 2019 காங்கிரஸ் ஆட்சியில் தான், அது காங்கிரஸ் ஆட்சியில் தான் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் இருக்கும்போது அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இது பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை வந்து ரினியூ பண்ணி இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க. அதுவும் காங்கிரஸ் தானா? நம்ம இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, காங்கிரஸ்ன்றது சொல்லி தானே ஆகணும். காங்கிரஸ் பண்ணலாம். இப்போ காங்கிரஸ் இது கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஈபா சட்டம் யார் மீது பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் 98% இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. 2% மற்ற மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த 2% கூட யாருன்னு சொன்னால் நக்சல்பாரிகள், தனித்தமிழ்நாடு போன்ற பிரிவினைவாத இந்து போன்ற நபர்கள் மீதும் எழுத்தாளர்கள் மீதும் சின்சாமி மீதெல்லாம் இந்த ஈபா சட்டத்தில் தான் கைது பண்ண இந்த மாதிரி நபர்கள் மீது தான் பண்ணுறாங்களே தவிர யார் துப்பாக்கியும் வேலாயுதத்தை சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு போய் பள்ளிவாசலை இடிக்கிறதும் இப்போ முஸ்லீமை முல்லாவை வெட்டுவோம் தலையை சீவோம் சொல்கிறவங்க மீது இந்த சட்டம் இது நாள் வரையும் பயனில்லை. இப்போ உங்களுடைய பார்வையில் இந்த உபா சட்டம்ங்கிறது முஸ்லீம்களுக்காக மட்டுமே பயன்படுது. அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்படி அப்போது இது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட சில பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற சக்திகள், திமுக போன்ற, ஏன் நம்முடைய மம்தா தீதி, அது ஏன் சில பேர்னு சொல்கிறீங்க? சரி மம்தா தீதி இது போன்ற நபர்கள் ஆளக்கூடிய மாநிலம் கூட இந்த யூபா சட்டம் முஸ்லிம்கள் மீது மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுதான் பெருசா ஊடகங்களை பேசவே படலையே. ஏன் பேசப்படலைன்னு சொன்னால் இதில் பாதிக்கப்படுறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய யாரும் பாதிக்கப்படுறதில்லை. ஒரு சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது அது பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகாது. யாருன்னா ஒரு பெரிய பின்புலம் உள்ள அரசியல் கட்சி அல்லது பெரிய பொருளாதாரத்தை உயர்ந்த நபர் யாருன்னா இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அத்தனை அமைப்பும் துள்ளி குதிப்பானுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறதுனால யாரும் பேச மாட்டாங்கிறீங்க? இல்லை முஸ்லீம்கள்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது இவங்க வந்து இந்த முஸ்லீம் இஸ்லாமிய அமைப்பு கார்ப்பரேட் அமைப்பு இருக்குது. அதை கார்ப்பரேட் முஸ்லீம் கார்ப்பரேட்டுகள் இருக்காங்கள்ல, அவங்க தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை வழி நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? பணக்காரர்கள், முஸ்லீம் பணக்காரர்கள் இந்த இஸ்லாமிய அமைப்பை வழி நடத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து சொன்னால் எத்தனை அமைப்புகள் ஒன்று திரண்டு போராடும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சில பேர் பார்க்குற முஸ்லீம்களே நம்ம திட்டுவானுங்க, இருந்தாலும் இப்படி தான் பிரித்து பேசுவார். ஆனால் என்ன சமூகத்தில் நடக்குதோ அதை நம்ம வெளிப்படுத்துவது நம்முடைய கடமை. புரியுதுங்களா இல்லையா? ஒரு 12 பேரோ 7 பேரோ துபாயில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அங்கே துபாயில் ஒரு வங்கியினுடைய அமௌண்ட்டை வந்து சொல்கிற சம்பவம் எப்போ நடந்தது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை 2 வருஷம் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, எடப்பாடி பீரியடில் அதிமுக ஆட்சி தான் இங்கே நடக்குது. அப்போது நடக்குது. அப்போது அந்த பணத்தை வந்து யாரோ கையாடல் பண்ணியிருக்காங்களா, அந்த துபாயில் ஏதோ அது வங்கி பிரச்சனை அது. அங்கே அவங்கள கைது பண்ணி வச்சுருந்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறான், அவன் விசாரிச்சிருக்கான், எதுவுமே ரிசல்ட் வரல. அவன் இந்தியாக்கிட்ட ஒப்படைச்சிட்டான், இந்தியாவுக்கு அனுப்பிட்டான். அவன் இப்போ அவங்கடான்னு சொல்லி இந்தியாவுக்கு இறங்கினோடனே என்ஐஏ அவங்கள கைது பண்ணிச்சு. அந்த கைது பண்ண என்ஐஏயில் முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாம் கிழக்கரை அந்த மாதிரி உள்ள ஒரு மால் பார்ட்டி உள்ள நபர்கள். அப்போ இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த என்ஐஏக்கு எதிராக ஸ்டாலினை போய் அப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறாங்க, வைகோவை சந்திக்கிறாங்க, எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவரை சந்திக்கிறாங்க. எல்லாருமே சந்தித்து என்ஐஏ ஊப்பான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இவங்க வந்து ஒரு புறப்பாண்டா பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி வெளியும் பார்த்தீங்கன்னா இதே எண்ணெய் இதே இவங்க தலைமை கழகம் வச்சுருக்கக்கூடிய மண்ணடியிலே எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள்லாம் தட்டி தூக்கிட்டு போய் கைது பண்ணிட்டு இருக்கான். கேட்கல யாருமே. ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒன்று சேர காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் முக்கியமான செல்வந்தர்கள், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமானன்னு சொன்னால் சமுதாயத்துக்காக அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகிகளோ அதோ இதெல்லாம் இல்லை, செல்வந்தர்கள், பணக்கார முஸ்லீம்கள். ஓப்பனாக சொல்லிட்டீங்க. அதில் சில பேர் இருக்காங்கன்ற காரணத்துக்காக இத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துச்சு. அதை நான் அந்த நேரத்தில் மேற்கோள் காட்டினதுக்காக எண்ணெயை வந்து என்ன பண்ணுறானுங்க, எண்ணெயுடைய கைக்கூலின்னு சொல்லிட்டு
பிரச்சாரம். ஏன்னா இவங்ககிட்ட ப்ரொபகண்டா செக்ரட்டரி நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லா அமைப்பினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த தலைமை என்ன சொல்லுதோ அது அப்படியே உண்மைன்னு கேட்குது. நான் யதார்த்த நிலையை நான் சொல்கிறேன். நான் கண்டிங்கன்னு சொல்லலை. இது அவங்களுக்காக மட்டும் நீங்கள் செய்யாதீங்க, ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்படும் போது வாங்க இறங்குங்க போராடுங்கன்னு தான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் பணக்காரன் பாதிக்கப்பட்ட மட்டும் இறங்குவேன்னு சொன்னால் அப்போ அதில் உள்நோக்கம் இருக்குது. ஏன் இந்த உள்நோக்கத்தோடு செயல்படுறீங்க? அப்போ உள்நோக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறைவன் புறத்திலேருந்து எந்த உதவியும் கிடைக்காது. புரியுதுங்களா இல்லையா? அப்போது அது சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம், அது ஒரு பொது நலமாக இருக்காது. அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவனா பொருளாதாரத்தை சிறந்த வளர்ந்தவனா இருந்தானா அவன் விஷயமா இருந்தால் பொருளளவுக்கு பேசப்படுதே தவிர இது போன்ற யூபா சட்டம் நிறைய பேர் மேலே அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கான். இப்போ இந்த சோடு மன்சூரை பற்றி இப்போ தகவல் வருது. இப்போ சோடு மன்சூரும் பணக்கார முஸ்லீமா? இல்லை, அவர் சோடு மன்சூரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு மனுஷன் இருந்தானான்னு கூட எனக்கு தெரியாது. வல்லாஹி சொல்கிறேன், இந்த கைது செய்கிறதுக்கு முன்னாடி வெளியே எனக்கு தெரியாது. கைது செஞ்ச பிறகு தெரியும். அந்த குடும்பத்தார் என்னை சந்தித்தாங்க. அப்போ சொல்லும்போது ஆமாம், அவங்க குடும்பத்தை, அவங்க தம்பி உட்பட, அவங்க பையன் உட்பட எல்லாமே சந்தித்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது என்ன பேசியிருக்காரு அப்போ அந்த யூடியூப்பில் போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரையும் இப்படி ஒரு நபர் இஸ்லாமிய பிரச்சாரர், அதான் அவங்களுடைய பையன் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்திருக்காப்புல. அந்த நபர் என்ன பேசினார்ன்றது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இப்போ தான் அந்த வீடியோ அனுப்புனாங்க. அந்த சைடில் போய் நான் கேட்டேன். ஆனால் நான் அது முழுக்க கேட்கும்போது அப்படி எதுவும் கைது பண்ணி யூபா சட்டம் போடுற அளவுக்கு எதுவுமே பேசலை. ஆனால் செய்தித்தாள்களில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, தேசத்துக்கு எதிராகவும் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டதாக தான் அவர் மேலே வழக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் சில நாட்களுக்கு வாரம் வாரம் இஸ்லாமிய இளைஞர்கள் அழைத்து செமினார் நடத்தினதாக ஒரு புகாரும் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், அந்த யூடியூப்பில் பார்த்து தான் நாங்கள் வழக்கு போட்டோம்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ யூடியூப்பில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சின் அடிப்படையில் நம்ம நல்லா உள்வாங்கன்னா அவரை கைது செய்கிற அளவுக்கு அவர் எதுவுமே பேசலையே. வன்முறை தூண்டலை, தீவிரவாதத்தை தூண்டலை, எதுவுமே தூண்டலை. இஸ்லாமிய நெறிமுறைகளை விலக்கி சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அப்போ அதுவும் ஆபத்தா? கேளுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இஸ்லாத்தை நாம் சொல்லும்போது தேர்தல் பாதை கூடுமா கூடாதா ஒரு விவாதம் வச்சாங்கன்னா மார்க்க அடிப்படையில் நான் பேசணும்னு சொன்னால் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இல்லை, பெரும்பாலுமான இஸ்லாமியர்கள் யாரும், இஸ்லாமிய மதபோதவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஆஸ் பர் இஸ்லாமிக் லாவை நான் சொல்கிறேன். தேர்தல் கூடுமா கூடாதான்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் தேர்தல் கூடும். இல்லை, இஸ்லாமிய அடிப்படையில் விவாதம் நடக்குதுங்க. அந்த இஸ்லாமிய அடிப்படையில் தேர்தல் கூடுமா கூடாதா அப்படின்ற ஒரு விவாத பொருள் வந்ததுன்னா மார்க்க அடிப்படையில் அதாவது தேர்தல் கூடும்னு சொல்லி நான் பேச முடியுமா? ஏன்னு சொன்னால் மார்க்க அடிப்படையில் கூடாது. அப்போ அது ஹராம். ஃபேக்ட். இது சொன்னால் சட்டவிரோதம். ஜனநாயக கடமை சார் அது. நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம். இந்த நாட்டில் வாழும்போது இந்த ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டு கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன், மார்க்க அடிப்படையில் ஒரு விவாதம் வந்ததுன்னா அங்கே கூடும்னு சொல்லி பேச முடியாதுன்ற நான். புரியுதுங்களா? நாம் அதை அப்படி மார்க்க அடிப்படையில் ஒருத்தன் பேசும்போது தேர்தல் பாதை என்பது மார்க்க அடிப்படையில் கூடாது அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறாருன்னு சொன்னால் அது சட்டவிரோதம்னு சொன்னால் எழுதி வச்சிங்க. நானும் சட்டவிரோதமாக பேசுகிறேன்னு, நானும் சட்டவிரோதமாக பேசுகிறேன்னு எழுதி. சார், இப்போ நான் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம். இந்த ஆட்சி முறையில் தான் நம்ம அரசியலமைப்பு விதிகளை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மார்க்க விஷயத்தை கொண்டு ஜனநாயகத்தில் புகுத்த முடியாது இல்லை? அதை தான் சொல்கிறாரு அவரு. அது தவறு தானே? கேளுங்க, அவரு மார்க்க அடிப்படையில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசினாருன்னு சொன்னால் அவர் மட்டும் இல்லை. இப்போ நானே எனக்கு அந்த சப்ஜெக்ட் கொடுத்து ரஹீம் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் தேர்தல் என்பது மார்க்க அடிப்படையிலும் இஸ்லாமிய அடிப்படையிலும் சரியானது அப்படின்னு நான் பேசுனேன்னு சொன்னால் நான் இஸ்லாமிய நெறிமுறைக்கு எதிரானவனாக மாறுவேன். இதில் மார்க்கத்தையும் தேர்தலையும் கலக்கக்கூடாது. புரியுதுங்களா? தேர்தல் என்பது வேறு, மார்க்கம் என்பது வேறு. அப்போது அவர் பேசுகிறது இதனால் சட்டவிரோதமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்ற என்னுடைய பார்வை. தவறு இல்லைங்கிறீங்க. அவர் பேசுனது தவறு இல்லைன்ற நான். ஆனால் அவர் ஓட்டு போடாதீங்க, அது தவறு, எலெக்ஷனில் நிற்காதீங்க, அது தவறு, நீங்கள் இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்காதீங்க, அது தவறு, நீங்கள் வாங்க என் கூட நம்ம கிலாஃபத் என்கின்ற இறையாட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசினா அதாச்சும் ஒரு 5 விஷயம் அது கூட சட்டவிரோதமானது இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கணும். அது கூட சட்டவிரோதமானது இல்லை. ஆனால் அது பேசியிருக்காரா? அப்படி பேசலையா அவரு? அவரு கிலாஃபத்து என்ன இஸ்லாமிய ஆட்சி இல்லையா? ஏதோ வந்து இப்போ ராமர் ஆட்சின்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு அமைதியாக போயிட்டு இருக்க நாட்டில் இது சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி தானே. அதான் தம்பி நான் சொல்கிறேன். இப்போ ராமர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ராமர் ஆட்சி நடந்ததுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லை. ஏதோ சொல்கிறாங்க ராமர் ஆட்சி. அதேமாரி தான் கிலாஃபத் ஆட்சி. ஒருத்தன் சொல்கிறான்னா நடந்திருக்கு. நடந்த விஷயங்களை சமூகத்தில் கொண்டு வர்றது என்ன தவறுன்றாங்க. அது ஏதோ ஒரு காலத்தில் நடக்கல. 6ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டில். அதாவது நீங்கள் 19ஆம் நூற்றாண்டுடைய 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில், அதுவும் 1927 வரையிலையும் இஸ்லாமிய பேரரசு கிலாஃபத் இருந்ததா இல்லையா? 1927 வரையிலையும். இப்போ 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே இருந்தது. இப்போ முதல் உலகப் போர் ஆரம்பிக்கிறாங்க, 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறாங்க. முதல் உலகப் போர் ஆரம்பிப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், செர்பியா நாட்டுடைய இளவரசரை ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரியா நாட்டு இளவரசரை செர்பியா சுற்றுப்பயணம் போது சுட்டு கொண்டுறாங்க. அதுக்காக முதல் உலகப் போர் உருவாகுது. ஆனால் அந்த முதல் உலகப் போர் உருவாக்கத்தினுடைய முடிவு எங்கே வருதுன்னு சொன்னால், அந்த ஒட்டமான் சாம்ராஜ்யம் என்கின்ற அந்த இஸ்லாமிய பேரரசினுடைய சில பகுதிகளை பிடிச்சிடறாங்க. முதல் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் எதுக்காக ஆரம்பிக்கிறது? ஹிட்லரால் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு. 2ஆம் உலகப் போர் ஹிட்லரால் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்க? ஐநா சபை, ஐக்கிய நாட்டு சபை உருவாக்குறாங்க. அப்போ ஹிட்லர் சொல்கிறேன், நான் இதுக்கு ஒத்து வர மாட்டேன்றான். ஹிட்லர் என்ன சொல்கிறான்? ஒத்து வர மாட்டேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு அயோக்கியனை நல்லவன் சொன்னால் நானும் அவனை நல்லவன் சொல்கிறதா? அல்லது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லவனை அயோக்கியன்னு சொன்னால் நானும் அவனை அயோக்கியன்னு சொல்கிறதா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொன்னாங்க. யார்? ஜெர்மனுடைய அதிபர் ஹிட்லர். அதுக்காக 2ஆம் உலகப் போர் ஆரம்பமாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணம். முஸ்லீம்கள் காரணம் இல்லை. புரியுது. முதல் உலகப் போரும் சரி, 2ஆம் உலகப் போரும் சரி. ஆனால் முடிவு எங்கே வந்ததுன்னு சொன்னால், அந்த இஸ்லாமிய பேரரசு சீரழிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சாங்க. அப்போ முதல் உலகப் போரில் சில பகுதிகள், பாலஸ்தீன் உட்பட சில பகுதிகளை பிடிச்சிட்டானுங்க. அதை ஒட்டமான் பேரரசு என்கின்ற அந்த இது வந்து பிடிச்சிட்டாங்க. உலகப் போரே இஸ்லாமிய ஆட்சிகளை முறியடிக்கிறதுக்கும் ஏற்படுத்தப்பட்டது தான். அதுதான் 2வது உலகப் போர் ஆரம்பித்த உடனே இவங்க என்ன பண்ணணும்? அங்கே வந்து ஒரு நாடாக இருந்ததை 50 நாடாக முஸ்லீம் நாடாக ஆக்கிட்டு போனாங்களா? இல்லை. ஈரான், ஈராக், சவுதி, துபாய், குவைத்து, இன்றைக்கி இத்தனை நாடு இருக்குது இல்லையா? 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி அப்படி நாடு இருந்ததா? நீங்கள் ஹிஸ்ட்ரி இது எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். வரலாறு இல்லை. அப்போது உங்களுடைய நோக்கம், நீங்கள் 2 உலகப் போர் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதை தவிர முடிவு அந்த இஸ்லாமிய பேரரசை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்னா, இவனுங்க ஒற்றுமையாக இருக்கிறது இல்லையா? இங்கேருந்து கச்சா எண்ணெய், பெட்ரோல், இது டீசல், கேஸு இலவசமாக வாங்க முடியாது. இவங்க நிர்ணயிப்பானுங்க. இன்றைக்கி நிர்ணயிச்சாங்கன்னு சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இவனுங்க தான் வல்லரசு. இவங்கக்கிட்ட தான் நம்ம அத்தனை நாடுகளும், ஐரோப்பியா, அமெரிக்கா உட்பட அத்தனை நாடுகளும் மண்டிட்டு கிடக்கணும். அப்போ இதை நம்ம கைப்பற்றணும்னு சொன்னால் முடியாது. இப்போ இவங்களுக்குள்ள இந்த சூழ்ச்சியை உருவாக்கி அந்த பிரிச்சுட்டு அந்த இடத்துலையே இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்கி கொடுத்த அயோக்கியர்கள் தான் இந்த அத்தனை உலக நாடுகளும். இது வந்து முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் ஆரம்பம் முடிவை பற்றி பேசி ஆகணும். அப்போ கிலாஃபத்தை எப்படி முடித்தானுங்க, கிலாஃபத்தை எப்படி ஒழிச்சானுங்க, இன்னைக்கு கிலாஃபத் ஒழிஞ்ச பிறகு எப்படி வந்து தனித்தனியாக வந்து நாடுகளாக பிரிஞ்சு இஸ்லாமிய நாடுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பேசுவது சட்டவிரோதம் அப்படின்னு இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் நினைச்சா, நான் என் பேரை எழுதிங்க, நான் சட்டவிரோதமாக பேசுகிறேன்னு சொல்லி இப்போ தடார் ரஹீம் சட்டத்தில் கைதாக தயார். எதுக்குங்க நான் கைதாகிறேன்? ஏன் கைது பண்ணுன்றேன்? நான் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு, இஸ்லாமிய பேரரசுக்காக ஒட்டமான் பேரரசு, அப்போ நீங்கள் ஏன் புத்தகத்தில் ஒட்டமான் பேரரசினுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி கொண்டு வரீங்க? வரலாற்று புத்தகங்களில் ஹிஸ்ட்ரியில் ஏன் கொண்டு வரீங்க? எம்ஏ ஹிஸ்ட்ரி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஏன் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? வரலாற்று புத்தகங்கள்லேயே இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஒட்டமான் பேரரசுன்னு என்ன, இஸ்லாமிய பேரரசுன்னு என்ன, கிலாஃபத்து. அதுதான் நான் பேசுகிறேன். அதுதான் அவரும் பேசியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். இது சட்டவிரோதத்துக்கு உட்பட்ட விதிமுறைகளில் இல்லைன்ற. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை கைது செய்ய போட்டீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் தம்பி நான் சொல்கிறேன். அது சட்டவிரோதமான விதிமுறைக்கு எதிரானது இல்லை. அது நீதிமன்றம்லாம் நம்மள தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அது புரியுதுங்களா? அந்த வழக்கெல்லாம் எங்கிட்ட முடியும் இல்லை, இல்லைன்னா இப்படி பிடிச்சி காமிப்பேன் நான் இதுக்கு சமம்ன்ட்டு. அப்போது ஒரு திமுக
பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்சோட வைக்கிறான் பாரு ரிவிட்டு. அதான் திமுக. திமுக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சுவடு மன்சூர் இருக்காருங்களா, அவர் கொஞ்சம் திமுக அனுதாபி. பெரியார் அண்ணா திமுக அனுதாபி கேளுங்க. பெரியார் அண்ணா 100ஆண்டு விழா சிறப்பு மலர் இருக்குல்ல, அரசாங்கம் வெளியிடுற சிறப்பு மலர்ல சுவடு மன்சூருடைய கட்டுரை முதன்மையான இடத்துல பெற்றிருக்கு. என்ன தெரியுமா, கருணாநிதி ஏன் கலைஞர் ஆனார், இந்த மனுஷனுக்கு தேவையாரு, யாரெல்லாம் தோல் கொடுக்குறாங்களோ அவங்கள குத்தி பார்த்து அதில் வரக்கூடிய ரத்தத்தை ரசிக்கக்கூடியதான் திமுக என்பது கடந்த கால வரலாறுங்க. சாதிக் பாஷா என்ன ஆனார், ரஹ்மான் கான் என்னன்னா, உபயத்துல்லா என்னன்னா, இப்படி நான் லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டே போகலாம். ஆனால் அவங்களுடைய வாரிசுகள்லாம் யாரும் திமுகவில் இல்லை. ஆனால் கண்டவன் தோளான் தோல்பனுடைய வாரிசுகள்லாம் இவங்க திமுகவில் சேர்ப்பாங்க. திமுக எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ இந்த முஸ்லீம்களை ஆதரவாக பேசி அவங்களுக்கு ஆதரவாக போராடி அந்த ஓட்டுகளை முழுக்க அறுவடை பண்ண பிறகு அந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுறது தான் திமுகனுடைய நரி தந்திரம். அந்த தந்திரம் தொடருதுங்கிறீங்களா? அதுக்கு சில பேர் அண்ணா அறிவாலயத்தில் பர்மனெண்ட்டாக டென்ட்டு போட்டுட்டு அடிமையாக கிடக்கிறாங்க. இப்போ சில அமைப்பு தலைவர்கள் முதல்வர் தலைமையில் ஒரு ஆலோசனை நடத்தி ஏடிஎஸ்ங்கிற ஒரு சட்டம் வந்திருக்கு, தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இப்போ அந்த சட்டத்துக்கும் இந்த கைதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏடிஎஸ்ன்றது ஆன்டி டெரரிஸ்ட் கோட். இது ஆன்டி டெரரிஸ்ட் கோட் முதல்ல மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் கொண்டு வந்து ஏடிஎஸ்னுடைய தலைவராக தமிழ்நாடுக்கு ஏடிஎஸ்ங்கிறது தேவையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இந்த கைதுகள்லாம் வச்சு நாங்கள் தேவைக்காக தான் பயன்படுத்துகிறோன்னு வெளிப்படுத்தலாம்ல அரசு? அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுவும் ஆன்டிஎஸ் மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து அதனுடைய தலைவராக ஹேமந்த் கர்கரேன்ற ஒரு நபரை நியமனம் பண்ணுறாங்க. அந்த ஹேமந்த் கர்கரே தான் முதல் முறையாக புலன் விசாரணை செஞ்சு குண்டுவெடிப்பு என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் நடத்ததில்லை, வலதுசாரி சித்தாந்த பாசிசவாதிகளும் நடத்துனாங்க அப்படின்றது முதல்ல வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அசீமானந்தா உட்பட பிரியங்கா தாகூர் உட்பட எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போடுறாரு. எது சம்யுக்தா ரயில் குண்டுவெடிப்பு, இமாம் மக்கா பள்ளிவாசல் குண்டுவெடிப்பு உட்பட நிறைய குண்டுவெடிப்புகளில் தொடர்புபடுத்தி எல்லாரும் கைது பண்ணுறாங்க. இது ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தவாதிகளுக்கு முடியல, என்னடா இது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவரை என்ன பண்ணுறாங்க சொன்னால், மும்பையில் சித்தரிக்கப்பட்ட அஜ்மல் கசாப் விஷயம் இருக்க பற்றி எல்லாருக்கும் என்ன, அஜ்மல் கசாப் ஏதோ பாகிஸ்தான்லேருந்து ஓடி இங்கே சண்டை போட்ட மாரி அதல்ல, அது சித்தரிக்கப்பட்ட அதுதானே சார் இருக்கு ரெக்கார்டு. அதான் இருக்குது. நீங்கள் ஹேமந்த் கர்கரே பற்றி இன்னும் நிறைய பேசணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதாவது முன்னாள் டிஏஜி, அதாவது மகாராஷ்டிரனுடைய முன்னாள் டிஏஜி முர்சி எழுதிய புத்தகம், அதை தமிழில் மொழிபெயர்த்து குலாம் முகமது வெளியிட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அந்த புத்தகத்தை படிங்க. அதில் முர்சி, அதாவது டிஏஜி முர்சி க்ளீனாக எழுதியிருப்பார். ஹேமந்த் கர்கரே அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்போயுமே இப்போ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட் தான் போவாங்க, ஆனால் ஹேமந்த் கர்கரே ஒரு விங்கு, இப்போ எப்படி என்ஐஏ எப்படி சிபிஐ அது போன்ற ஒரு விங்கு தான் ஏடிஎஸ், ஆன்டி டெரரிஸ்ட் கோடுனுடைய விங்கினுடைய தலைவர். அவரை அனுப்பி விட்றாருங்க. அப்போ அதில் சூழ்ச்சி. அதனால தான் ஹேமந்த் கர்கருடைய மனைவி இந்நாள் வரையிலையும் அவர் கணவருக்கு கொடுத்த விருதை கூட அவங்க வாங்கலை. என் கணவர் சாகடிக்கப்பட்டதே அரச பயங்கரவாதம் சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதை தான் முர்சி தன்னுடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காரு. என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஐ குற்றவாளிகளை ஆக்கினதுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்த முதன்மையான மூத்த ஒரு அதிகாரியை, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரையே பலி கொடுத்த ஒரு கூட்டம் தான் இது, புரியுதுங்களா? அந்த ஏடிஎஸ்ன்னு. அப்போ அந்த ஏடிஎஸ் அப்படியே அங்கே அவர் இறந்ததுக்கு பிறகு மறைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் இங்கே உருவாகுது. நம்முடைய சைலேந்திர பாபுடைய டிஜிபியாக இருக்கும்போது ஏடிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க, தமிழக முதல்வர் சொல்லி அதை தமிழக அரசு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ விங்கா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எஸ்ஐயு, எஸ்ஐடி, இப்படி ஐஎஸ், சிடபிள்யூஐ, இப்படி நூற்றுக்கணக்கான விங்கு இருக்குது, உளவு அமைப்புகள். அத்தனை உளவு அமைப்புகளும் யாரை கண்காணிக்கிறாங்கன்னா எங்களை போன்ற நபர்களை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது பத்தாவதுக்குன்னு இப்போ ஏடிஎஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஏடிஎஸ் இந்த வழக்கை ஏடிஎஸ் எடுக்கலை. இப்போ நீங்கள் உங்களை சோடு மன்சூர் உட்பட 6 பேர் கைது பண்ணியிருக்காங்களே, இதில் ஏடிஎஸ் எடுக்கலை. இது சைபர் கிரைம் தான் எடுத்திருக்கு. சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டாங்க இல்லையா, அதே சைபர் கிரைம் தான் இப்போ இவரை எடுத்து இந்த வழக்கு போட்டிருக்காங்க. பட் இதை ஏடிஎஸ்ஸு
கையில் கொடுப்பாங்களாம். அல்லது திமுக கெட்ட பேர் பண்ணுறதுக்காக எண்ணெயை கூப்பிட்டு எப்படி கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் வெடிப்பை கொடுத்தாங்க இல்லையா, நமக்கு எதுக்கு கெட்ட பேர், பிஜேபிக்காரனுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ இந்த வழக்கு எண்ணெய் கையில் கொடுத்துருக்காங்க சூடு மன்சூர். அதை இன்னும் என்ஐஏக்கிட்டையும் கொடுக்கல, நீங்கள் சொல்கிற ஏடிஎஸ்கிட்டையும் கொடுக்கல. இது நாள் வரலையும் சைபர் கிரைம் கிட்ட தான் இருக்குது. ஆனால் இது திமுகவுக்கு எதிராக நான் என்னை போன்ற நபர்கள் பேசும்போது இதை தூக்கி இவங்க என்ன பண்ணுவோம், கை மாற்றி விடுவாங்க. அது என்ஐஏ கிட்ட கொடுக்குறாங்களா யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய தவறுன்னு நான் இவங்களை கைது பண்ணது. இவங்களை கைது பண்ணது தவறுன்றேன். மிஞ்சி போனால் வழக்கு போட்டிருக்கான், அவன் வழக்கு நீதிமன்றத்தில் பார்த்துருப்பாங்க. அதுதான் இப்போ குறிப்பாக அந்த இஸ்லாமிய மதபோதகர்களை டார்கெட் பண்ணுறதா ஒரு ஆமாம், யாருமே பேசக்கூடாது, இஸ்லாமே பேசக்கூடாதுன்றதுடைய ஆரம்பம் தான் இதெல்லாம். இல்லை அதுதான் உதாரணத்துக்கு மதபோதகர்கள் கேள்விக்கப்படுறாங்களா இன்னைக்கு எந்த அளவுக்கு பொது தளத்தில் பேசு பொருளாக இருக்குன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவன் ஒருவனே இறை தூதர் நபிகள் நாயகம். இது ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து ISIS தன்னுடைய கொடியில் போட்டிருக்கான்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை, நான் சொல்கிறதுக்காக நான் IS அமைப்பு கூட தொடர்பு உள்ளவன்னு சொல்ல முடியுமா? அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இவங்களை கைது பண்ணி ஏதோ ஹிஸ்புத் தஹ்ரீர்ன்ற ஒரு அமைப்பு வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கான், அந்த அமைப்பு கூட இவங்க தொடர்புன்னு சொல்லிக்கிட்டு ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலிமார், இவனுக்கு பொழப்பே இல்லை, அவனுக்கு அதே தான் பொழப்பு. இதை ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி தீவிரவாதங்கள், சர்வதேச தீவிரவாதங்கள் தொடர்பு, சர்வதேச இது ஒரு மண்ணாங்கட்டி செய்திகள் வருது. நான் சொல்கிறேன், 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிற ஆள் எனக்கே தெரியல யார் சோடு மன்சூரின்னு, அந்த பசங்க யாருன்னு தெரியல. அப்படிங்கும்போது சமூகம் என்ன எழுச்சி விட்டுருக்கோம், புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இந்த சமூகத்திலே இருக்கேன், சமூகத்தில் முக்கியமாக வந்து தொடர்ந்து போராட்டம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு பேசிட்டு வரக்கூடிய நபர் எனக்கே தெரியலன்னும் போது பேச்சை தவிர அவர் தீவிரவாதத்திற்கான மூளைச்செலவெல்லாம் எதுவும் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைக்கல, உண்மை தம்பி, அது நினைக்கன்னு கேட்காதீங்க நீங்கள், உண்மை. அதான் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அவங்க அப்படி போகலன்றாங்க. அவங்க அதான் இஸ்லாத்தை பேசுனா அது ஹிஸ்புத் தஹ்ரீரில் அது பாயிண்ட் இருக்குது, அதை பேசினார். இன்னொரு தடவை பேசுனா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ISI தேவையில்லாமல் ஒரு காவல்துறை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று முன்னெச்சரிக்கை காரணமாக கைது பண்ணியிருக்கணும், இல்லை நாளைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம், இவங்களால நடந்திருக்கலாம், வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் தடுக்கிறதுக்கான வழிமுறையாக கூட இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். ஏன் இது திமுக இந்த மாதிரி கீழ்த்தரமாக செய்யுது? சரி, அப்படியே பண்ணது இல்லையா, அது தவறுன்னு சொன்னால் வழக்கு போட்டுருங்க, நீ கைது பண்ணக்கூடாதுங்க. ஏதோ திருட்டு பசங்களை திடீர்னு நைட்டு 12 மணிக்கு வந்து உள்ளே பூந்து போலீஸ் சரபரன்னு சொல்லி கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணிட்டு போகிறீங்க, எந்த வகையில்? இதே வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல் ரஹ்மான் உமரின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் என்னையே கைது பண்ணிட்டு போச்சு. அவரும் இதேமாரி இஸ்லாமிய கிளாஸ் நடத்தக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் தான். அவர் என்றைக்குமே தீவிரவாதமாக பேசவும் மாட்டார், தீவிரவாத மாட்டார். குரான் ஹதீஸ்களை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழில் வெளியிடுவார். ப்ளஸ் வந்து இந்த இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு நடத்துகிறாரு. அந்த ஆன்லைன் கிளாஸில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க என்னென்ன யார் யாருன்றது அவருக்கு என்ன தெரியும்? இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறேன், என்கிட்ட 100 பேர் வந்து ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறாங்க பசங்க, புரியுதுங்களா? எனக்கு வருமானம், சம்பளத்துக்காக நான் செய்கிறேன், எனக்கு வருமானம் சோறுக்காக நான் செய்கிறேன், அது வந்து படிக்கிறாங்க. அந்த 100 பேரில் யார் தீவிரவாதி யார் பயங்கரவாதின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அப்துல் ரஹ்மான் உமரியை என்னையும் அப்படி தான் கைது பண்ணியிருக்கேன். எப்படின்னா, அந்த கோயம்புத்தூரில் அந்த ஜமீஷான்றது வந்து அந்த சிலிண்டர் வெடிப்பில் செத்தார் இல்லை, இவருடைய ஆன்லைனில் இது வகுப்பில் கலந்து கொண்டாருன்னு. இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் யாரும் கண்டிக்கிறதே இல்லை. ஏன்ற நான் அப்போ இந்த கைது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னா, திமுக ஆட்சி தான் நடக்குது. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே ஏன் ஒரு வாய் திறக்கலை? எப்படி திறப்பாங்க சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் உபா சட்டத்துக்கு எதிராக வந்து தொடர்ந்து 2-3 வருஷமா போராடி இருந்தாரு. இதே வள்ளூர் கோட்டத்தில் பல போராட்டங்கள் அவர் நடத்தினார். எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்துவாருங்க. அவரும் இதை பற்றி வாய் திறக்கல. எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்துவாருங்க. அவர் விஷயமே வேங்கவே இல்லை, மலத்தை குடிநீரில் மலத்தை கலந்த விஷயத்துக்கு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அவர் அரசுக்கு எதிராக எதுவும் பேசாமல் இருக்காரு. அவர் கட்சிக்காரங்களே நிறைய பேர் வந்து திருமாவை விடுங்க, ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் இப்படி ஒரு தவறான ஒரு முன்னாதாரமாக இருக்குது, இஸ்லாமிய மத போதகர்கள்
டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட கண்டனங்களை ஏன் தெரிவிக்காம இருக்காங்க? அப்படி என்ன திமுகவுடைய கூட்டணியில அவங்க இருக்கணும் அப்படிங்கிற கண்டனம் தெரிவித்து திமுக கிட்ட கேள்வி எழுப்புனாங்கன்னா இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்காது, சமூகத்தில் அனாதைகளாக்கப்படுவோம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரத்தால் தான் அவங்க எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருக்காங்க. இந்த அரசியல் அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க கட்சி ஒரு கட்சிக்காரர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சின்னும் போது அந்த வேட்பாளர்கிட்ட போய் நான் இந்த அமைப்புலேருந்து வந்திருக்கேன், யார் முஸ்லீம் லீக்கு, யார் தமுக, ஆமாம் நம்ம கூட்டணிப்பா, என்ன வேணும், எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் வாக்குகளையும் ஒன்று விடாமல் உங்களுக்கு வாங்கி தரேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. சரி என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான பண்ணுங்க, வாங்க பெட்டிங்க எடுத்துகிட்டு போங்க. 25 லட்சம் ரூபா இதே தேர்தல் நேரத்தில் தானே பிடிப்பட்டது. தமுகவினுடைய மாவட்ட நிர்வாகியுடைய காரில் 25 லட்ச ரூபா பிடிப்பட்டது இல்லை நெல்லையில். அதுக்கு என்னென்ன சப்பக்கட்டெல்லாம் கட்டினாங்க. அப்போ அந்த மாதிரி கிடைக்காம போயிடும் இல்லையா. ஒன்று அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க அரசுகளை எதிர்த்து இவங்களால் அரசியல் செய்ய முடியாது, திராணி இல்லை. இதேமாரி வழக்கு எதனா போட்டுருவான், இல்லை விசாரணை கூப்பிடுவான். யாருக்கு அந்த தில்லு இருக்கு? அதுதான் பெரும்பாலும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை அது உண்மையாகவே அவர்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நார்மலாக பார்க்குற பர்சன்ஸ். நாதாரி இந்த இஸ்லாமிய தலைவர்கள் கண்டிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் குற்றவாளிகளாக நீங்க நினைக்காதீங்கன்ற நான். அதுதான் அந்த எண்ணம் வரும்ல, அதை தான் சொல்றேன். இவனுங்க காசுக்காகவும் அந்த அரசியல் அங்கீகாரம் பெறறதுக்காகவும் எம்எல்ஏ எம்பிக்காகவும் எதையும் இழக்க தயாரா இருக்காங்க. நீங்க இஸ்லாமிய தலைவர்களை விட்டுருங்க, ஒரு இஸ்லாமிய அது ஜமாத்துல் உலமா சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இருக்குல்ல, நீங்கள் வச்சுங்க ஜமாத்துல் உலமா சபை பற்றியெல்லாம் பேசாதீங்க. அவங்கெல்லாம் திமுகவினுடைய உறுப்பினராகி பல வருஷம் ஆகுதுங்க. அப்போ அவங்களால கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னா இந்த இஸ்லாமிய மத போதர்கள் எல்லாம் நான் தான் சொன்னேன். இதே கோயம்புத்தூரில் அப்துல் ரஹ்மான் உமர் என்ற ஒரு நபர் உலமா சபையில் முக்கியமான நபர், அவர் கைது செய்யப்படும் போது கொதிக்காத உலமா சபை இவங்களுக்காக கொதிக்க போகுது. இவங்க உலமா இல்லையே. உலமா சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் அப்துல் ரஹ்மான் உமர் என்றவரை கைது பண்ணும்போது உலமா சபை தூங்கிட்டு தானேங்க இருக்கு. அவராவது ஒரு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கலாம்னா, இந்த மாதிரி தவறா சித்தரிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு மத போதகர். உலமா சபை தலைவர் ஒரு கல்யாணத்தில் உதயநிதி ஸ்டாலினை உட்கார வச்சு உலமா சபை தலைவரை பின்னாடி நிற்க வச்சு புகைப்படம் எடுத்த சமூகங்கிறது. அதையும் சப்பக்கட்டு கட்டிட்டு அது உண்மைதான், நியாயம்தான், அது தவறு இல்லை, யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லி அயோக்கிய பயிலுங்க அவனுக்கு துணை போகக்கூடிய கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்குங்க நம்ம. ஆனால் ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும் ஃபத்வா கொடுப்பாங்க. என்ன ஃபத்வா கொடுத்தாங்க எனக்கு தெரியல. அதான் ஃபத்வானா இதுதான், எது பாட்டு போடுறதுக்கு ஆடுறதுக்கு. அது தவ்ஹீத் ஜமாத், அது ஒரு கூட்டம். அவங்க எப்படின்னு சொன்னால் அது அவங்க ஒரு விதம், அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு திடீர்னுட்டு அதான் எந்த இயக்கமே காணாமே இதில். அதுதானே ஒரு இதாக இருக்குது. இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன தோணும், என்ன இயக்கமும் நீங்கள் பார்க்கலையா? இல்லை உங்களை பார்க்குறோம், அதனால நான் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறோம். நாங்கள் கண்டிக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய தவறுன்னு உங்கள்கிட்ட பேசுனது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டையும் நான் பேசினேன். சார் நான் அந்த வீடியோக்குள்ளே பார்த்தேன், யார் அந்த ஐஓ கைது பண்ணாலும் அந்த நபர்கிட்டே, அதுவும் நான் ஏதோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் டிவிலன்றதில்லை, அந்த சுவடு மன்சூருடைய சகோதரர் அவங்க பிள்ளைக்கு முன்னாடியே நான் பேசினேன் அவங்ககிட்ட. இது நான் அந்த வீடியோவை பார்த்தேன். சட்டவிரோதமான வார்த்தைகளோ கருத்துக்களோ எதுவுமே இல்லை அதில். நீங்கள் எப்படி இவங்களை கைது பண்ணுறீங்க, இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்தியிருக்கீங்க, இது சாதாரணமாக முடியாது அப்படின்றத அந்த குடும்பத்தாரை வச்சுக்கிட்டு நான் பேசும்போது, இல்லை நீங்கள் ஜாமீன் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. நம்ம ஐயோ இந்தமாரி வழக்கா, நம்ம இந்த நேரத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு பேசணும், நம்மளையும் தூக்கி இந்த கேஸில் கேளுங்க, இந்த கேஸில் போட்டுருவானோ அப்படியெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடிய யதார்த்தமானவன் நான் இல்லை. ஒரு குடும்பமே இப்போ ரொம்ப அதிர்ச்சியில் சஃபரிங் இருக்காங்கல்ல, சஃபரிங்கில் இருப்பாங்க. ஏன்னா பெரிய சட்டம் இது, ஒரு சஃபரிங்கில் இருப்பாங்க தான். இப்போ அவங்களுக்கு ஆதரவாக அங்கே யார் சார் இருக்கா, என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, நான் பேசுகிறேன், இதுவே நம்ம ஆதரவு தானே. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதுவே அவங்களுக்கு அந்த மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு தானே இதெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உபா சட்டத்துக்கும் மற்ற சட்டத்துக்கும் அந்த விசாரணை முறைகள் என்ன வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உபா சட்டத்தினுடைய விசாரணை என்னன்னு சொன்னீங்கன்னா, எம்எல்ஏ கூட உப்பா போட்டிருக்காங்க. நானும் உப்பா சட்டத்தில் ஆளான நபர் தான். நான் ஒரு வழக்கு
அதாவது தடா இருந்திருக்கு. அதன் பிறகு இப்போ வெளியே வந்து மேடையில் பேசணுன்றதுக்காக உபா சட்டத்தையும் போட்டாங்க. இப்போ அந்த அடிப்படை செக்ஷன் அடிப்படையில் தான் இவங்களுக்கும் போட்டிருக்காங்க. பொது வெளியில் மேடையில் அல்லது சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய அந்த சட்டம் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செக்ஷன் இருக்குது. இப்போ எப்படின்னா 301 கொலை, 307 கொலை முயற்சி, 506/2 இப்படி ஒவ்வொரு செக்ஷன் ஐபிசி செக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த யூபாலையும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. 3A 3-4 அப்படியே நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்றது தெரியல. அந்த செக்ஷனை போட்டது வந்து நம்ம பார்த்து எஃப்ஐஆர் காப்பி மாதிரி அதுக்கும் ஒரு காப்பி கொடுப்பாங்க, நம்ம கொடுப்பாங்க. அதாவது அது யூபா ஆக்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது ஐபிஎஸ்சி போட்டிருப்பாங்க, போட்டுட்டு ப்ளஸ் யூபா ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த யூபா ஆக்ட் வந்து இவன் மீது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன்னு சொன்னால் அது நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த வழக்கை எந்த அளவுக்கு கொண்டு போக விரும்புகிறாங்க காவல்துறை, அல்லது இது நான் விசாரித்த வரையும் என்னையே இந்த வழக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா. இதெல்லாம் போங்க யாழ்ட்டா இருக்கான் அப்படியே சொல்லிட்டாங்க. சொன்னதாக கேள்விப்பட்டேன், அது உண்மையாக பொய்யானதில் கேள்விப்பட்டது. என்னையே விரும்பலை இந்த விஷயம், அதுதான் ஒரு சோர்ஸ், அது சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ். அப்புறம் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சோர்ஸ் யார் கொடுத்தான்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் எப்படின்னா சோர்ஸ் எப்படி வந்ததுன்னா எல்லா கேமராவும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இல்லை தகவல்னாலே இப்போ அது சோர்ஸுங்கிற மாதிரி தானே. அதுதான் சொல்லுங்கள், நீங்கள் தகவல்னு சொல்லுங்கள். அந்த சோர்ஸ்ன்னு சொன்னால் திமுக அரசுக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. என்ன அதை எந்த அடிப்படையில் இவர் போட்டிருக்காங்கன்ற செக்ஷனை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் முழு விவரம். இல்லை ஜென்ரலாக உங்கள்கிட்ட ஜென்ரலாக வந்து யூபா நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரலாக யூபா என்றது எப்படின்னு சொன்னால் ஐபிஎஸ்சிக்கு வந்து எப்படி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை கேஸ் இருக்குது, 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடணும். 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலன்னு சொன்னால் மேபி அப்போ அவனுக்கு ஜாமீன் என்கின்ற பிணை கொடுத்துடணும். இது ஐபிஎஸ்சி. அது ஏன்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னீங்கன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த ஜாமீன் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த யூபாவில் வந்து அந்த மாதிரி ஜாமீன் எல்லாம் கிடையாது சொன்னால் கிடைக்கும். அது வந்து அதை சட்டன் பீரியடுக்கு பிறகு, அதான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் அதை கொடுக்கும். அதுதான் சொன்னேன், அதை வந்து அந்த செக்ஷனை பார்த்து தான் நம்ம தீர்மானமாக சொல்லணும். இல்லை நான் ஒரு பொதுவாக ஒரு வழக்கு நடந்தால் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். இந்த இதுக்கு வந்து இந்த ஜாமீன் கொடுக்கறது இது எல்லாமே. இப்போ இந்த கொலைகேஸுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா 302 போட்டு ப்ளஸ்ஸு யூபா நல்லா ஃபுல் ஆக்டும் போடுறாங்க. ஆனால் ஐபிஎஸ்சி செக்ஷனில் காவல் நிலையங்களில் வந்து நான் இந்த கொலையை நான் தான் சார் பண்ணேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருந்தாலும் நீதிமன்றம் காவல் நிலையத்தில் கொடுத்த வாக்குமூலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அது சாட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் தடா கோர்ட்டில் வந்து அது சாட்சியை ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் பொடா கேஸ்லேயும் சாட்சியை ஏற்றுக்குவாங்க. அதே போல் தான் இந்த யூபா என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் இந்த சட்டத்திலையும் கூட அந்த இதை வந்து ஏற்றுக்குவாங்க, அதாவது வாக்குமூலங்களை ஏற்றுக்குவாங்க. ஒன்று 90 நாளைக்குள்ளே ஐபிஎஸ்சியில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். இதில் வந்து 180 நாள், அதாவது 6 மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணினா கூட ஜாமீன் வழங்கி தான் ஆகணுன்றது நீதிமன்றத்துக்கு விதி இல்லை, வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதம் ஆனால் கூட. ஆனால் மற்ற வழக்கில் 90 நாளுக்குள்ளே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் ஜாமீன் கொடுத்துடணும். இந்த யூபா என்கின்ற இந்த சட்டத்தில் யாரை கைது பண்ணாலும் அப்படி வந்து ஜாமீன் வழங்க முடியாது. இப்போ 180 நாள் 6 மாதம் இல்லையும் காவல்துறை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ இந்த யூபா சட்டத்தை வந்து ஒருத்தர் மீது பிரயோகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவரை வந்து ஒரு தீவிரவாதி மாரி ஒரு பயங்கரவாதி மாரி அரசு வந்து உடைய அந்த கெஜெட்டில் இவருடைய பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ் போயிடுதுன்னு அர்த்தம். யூபா சட்டத்தில் ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையிலே பார்க்க போனால் என்ன ஆக்ட் போடணும்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வழக்கு தான் இது போடணும். தகவல் தொழில்நுட்ப வழக்கு மட்டும்தான் போடணும். இது அவதூறு பிரச்சாரம்னு சொல்லி போடலாம். ஆனால் இது இவங்க யூபா ஆக்ட் போகிறதுனால என்ன ஆகுது சொன்னால் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவான நபர் அல்லது இவர் வச்சிருக்கிற அமைப்பே தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக்ஷன் இருக்குது. இப்போ 35 செக்ஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் சார்ந்த அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னும் போது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகளாக மாற்றப்படுறாங்க. அந்த ஆக்ட் 35ன்றது அது 3, 4 எல்லாமே இருக்காது, ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக இருக்குது. இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி, இப்போ மற்ற கேஸெல்லாம் போலீஸ் கஸ்டடி 4 நாள் 3 நாள் தான் கேட்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூபா சட்டத்தில் ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து 60 நாள் கஸ்டடி எடுக்கலாம், 2 மாதம் கஸ்டடி எடுக்கலாம், போலீஸ் கஸ்டடி. ஆனால் என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாமா? விசாரணை
ஒரு தடவை கஸ்டடியில் வந்து இவன் பேரை சொல்லு, அவன் பேரை சொல்லு, இவன் பேரை சொல்லு சார், அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது சார், சொல்லுடா நீ, நாங்கள் பார்த்துக்கிறேன் சார். தாக்குதல் நடக்கும், அடிக்கவும் செய்வாங்கள்ல. போலீஸ் காவல்ன்றது என்ன சாதாரணமாக இருக்குது இல்லை? போய் சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் சார், தூங்குனியா, தூங்குனேன் சார், அந்த முள்ள உட்காந்து சொல்லிட்டு நீ ஜாலியாக இரு அப்படின்னு நான் சொல்கிறத போலீஸ் கஸ்டடி இல்லையா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கஸ்டடின்னு சொன்னால், அதுவும் இந்த மாதிரி வழக்குகளில் நான் எதிர்கொண்டு வந்ததுனால நான் சொல்கிறேன். வந்து நான் இப்படி உட்காந்துருப்பேன், திடீர்னு ஒரு 4 பேர் வருவானுங்க, ஏந்திரா அப்படின்வானுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து விசிலன்ஸ்லேருந்து இது எஸ்ஐயூலேருந்து வந்திருக்கோம், அந்த அமைப்பில் இந்த விங்கு இருக்குது இல்லையா, ஐபிலேருந்து வந்திருக்கோம், அந்த அமைப்பு இந்த வரவெல்லாம் ஆரம்பத்துன்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா பேர் என்ன? சரி, உங்கள் அம்மா பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பொண்டாட்டி பேர் என்ன? உங்கள் பிள்ளை பேர் என்ன? இதை வந்து ஒரு நாளைக்கு 20 பேர்கிட்ட சொன்ன பைத்தியம் ஆகிடுமா இல்லையா? மன உளைச்சல் ஆயிரும். அதுதான் இப்படி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய. ஏன்னு சொன்னால், இது கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு யார்கிட்ட முன்னுக்கு பின் முரணாக கொடுத்துருக்காங்களா, இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கானா, அப்போ முன்னுக்கு பின் முரணாக கொடுத்துருக்கா, அந்த முரணாக இருக்கக்கூடிய இடங்களில் வச்சு அதை வச்சு டவுட் கிளியர் பண்ணி விசாரிக்கிறது. இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் தான் பண்ணுறது. இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டுட்டா என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க? இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை ஒன்றும் வராது. இது தண்டனைக்குரிய குற்றமே அந்த பையன் பண்ணலைங்க. இல்லை, இந்த இதுக்கு சொல்லலாம், பொதுவாகவே வந்து உபா சட்டத்தில் சொல்கிறோம், ஒரு வழக்கில் வந்து தண்டனை கொடுக்கல, அது செக்ஷன் வாரியாக இருக்குது. இப்போ 302 போட்டுருந்தா கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ தூக்கு வரையிலும் போகும் இல்லையா? ஆனால் அந்த வெறும் ஐபிசி போட்டாங்கன்னு சொன்னால் அவனை வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்து அவனை என்ன பண்ணணும், ஜாமீன் கொடுக்கணும். 90 டேஸ்க்குள்ளே ஜாமீன் கொடுக்கணும். இது 90 டேஸுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் ஜாமீன் கொடுத்துருவான். ஆனால் அதில் ப்ளஸ் யூபி ஆக்ட் அடிப்படையில் 302 போட்டான்னு சொன்னால் அவனுக்கு 30 நாள் இல்லை 6 மாதம் ஆனால் கூட அவர் ஜாமீனை, அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் ஜாமீனே கொடுக்காமல் வச்சிருக்கலாம். புரியுதுங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் ஜாமீனே கொடுக்காமல் உள்ளே வச்சிருக்கலாம். சட்டத்தில் அப்படி இடம் இருக்குது. அதனால் செக்ஷன் வாரியாக தான் தண்டனை இருக்குது தவிர, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 302க்கு இருக்குது, 307க்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது இந்த யூபி ஆக்டில். இப்போ இந்த மன்சூருடைய கைது, இந்த மற்ற 5 பேருடைய கைது, மொத்தம் 6 பேருடைய கைது, இந்த கைதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அடுத்தடுத்து தமிழக அரசு கைது பண்ண மாட்டாங்கிற நிச்சயம் என்ன இருக்குது? எதுவும் இல்லைல்ல. ஏங்க, தமிழக அரசு திமுக யாருமே கண்டனம் தெரிவிக்கல, யாருமே அதுக்கு எதிராக குரல் கொடுக்கல அப்படின்னா இது தொடரதான செய்யும். 98ல் அங்கே மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட்டு, இங்கே மாநிலத்தை திமுக அரசாங்கம் பண்ண அட்ராசிட்டி நீங்கள் அப்போல்லாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. அப்போ இந்த அமைப்பினுடைய தலைவர்கள், இப்போ எந்த அமைப்பினுடைய தலைவர் திமுகவுக்கு வாழை பிடிச்சிருக்கானுங்க, அவனுக்கு தான் அன்றைக்கே இருந்தானுங்க. என்ன பண்ணானுங்க? ரோட்டில் போகிற பெண்களெல்லாம் புர்காவை தூக்கி பார்த்தானுங்களா இல்லையா? கேட்டால் வந்து குண்டுவெடிப்பு. அப்போ குண்டுவெடிப்புக்கு முன்னாடி நவம்பர் கலவரம் நடந்தது, 19 இஸ்லாமியர் கொல்லப்பட்டாங்களே. அப்போ இந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு அதை சொல்கிறதுக்கு நாதி இல்லை. அவங்களுக்கு காவல்துறையினுடைய அட்ராசிட்டி, திமுக அரசினுடைய அடக்குமுறை, அரச பயங்கரவாதம் இந்த இஸ்லாமிய சமூகம் எதிர்கொண்டது திமுக ஆட்சியில். இதை இன்னைக்கு வந்து மறந்துட்டோட சில பேர் பேசலானுங்க. அதே போலதான் இப்போ இருக்குங்கிறீங்க. இப்போ அதே நிலையை கொண்டு வரது விட இவங்களுக்கு என்ன தெரியுமாங்க, இப்போ பிஜேபி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். என்ன பண்ணா நல்ல பேர் வாங்கணும்? யாருக்கு? திமுகவுக்கு. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? பிஜேபிக்கு எதிராக தான் சார் அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் எல்லா விஷயத்துலையுமே சார். ஏங்க, இன்னும் செந்தில் பாலாஜியெல்லாம் வெளியே வரலங்க. இந்த மாதிரி பாஜக திருப்தி பண்ணுற மாதிரி 4 முஸ்லீமை தூக்கி யூபாவில் போட்டால் தான் பரவாயில்ல, நம்ம ஆள் நம்ம சொல்கிற மாதிரி கேட்குறான் அப்படின்றதுக்காக வந்து செந்தில் பாலாஜி ரிலீஃப் பண்ணலாம். செந்தில் பாலாஜி வெளியே வருவாருங்கிறீங்களா? இன்றைக்கி நேற்று இல்லைங்க, நான் தொடர்ந்து பேசுவேன். பாபா பேசி மோத்தாகி போயிட்டார். இப்போ நானும் தொடர்ந்து பேசிட்டு வரேன். திமுகவினுடைய துரோகங்கள் இன்றைக்கி நம்மளை என்ன சொல்கிறானுங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாரி என்னை பார்க்குறாங்கன்னா நம்ம அதை கவலைப்படலை. இவனுக்கு சொல்கிறாங்கன்றதுக்காக, ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் நடத்துவாங்கன்னு தெரியும். திமுக ஆட்சியில் தான் இந்த கொடூரங்கள் எல்லாமே நடக்கும். மற்ற ஆட்சியில் இதை ஒரு பெருசாக எடுக்க மாட்டான், கண்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இவங்க வந்து என்னென்னா பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம மீதே வந்து வன்மத்தை காப்போம். இந்த வழக்குலேருந்து விடுதலை வந்துருவாங்களா? இந்த வழக்கு வந்து உடச்சிருவாங்களா சார்? என்கிட்ட கொடுத்தாங்கன்னா 15-20 நாளில் கேஸ் போட்டு பெயில் போட்டு வெளியே தூக்கிட்டு வந்துடுவாங்களா?
என்கிட்ட கொடுத்தாங்க. பட் இவங்க எந்த வழக்கறிஞர் வைக்கிறாங்களோ அந்த வழக்கறிஞர் இப்போ தான் வந்து அறிவியின் உச்சத்துலலாம் இருக்காங்க. சாதாரண கேஸுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. இது கீழ்கோர்ட்லேயே போட்டு எடுக்கக்கூடிய வழக்கு தான் இது கேஸு. ஆனால் தடாரகையும் கூட தொடர்ந்து உதவி செய்வார். எங்கிட்ட நேற்று வந்தாங்க. நாம் வந்து சட்ட ரீதியாக எப்படி அணுகணுன்றதை விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கோம். பட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா அறிவுஜீவிகள் ரூமுக்குள்ளே உட்காந்து ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து நிறைய பேர் ஐடியா கொடுத்து நிறைய பேர் இருப்பாங்க. அனுபவ ரீதியாக இல்லாத நபர்கள். வழக்கறிஞரே இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரியும்? உப்பா சட்டம்னா பெரும்பாலும் வழக்கறிஞருக்கே தெரியாது. ஆக்ட் படித்து வச்சுருப்பான், மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான். பட் அதில் வந்து நடைமுறையில் அதை எப்படி கொண்டு போவாங்க காவல்துறைன்னு யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நடைமுறையிலே சொல்கிறோம் இப்படின்ட்டு. அதை பண்ணாங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் 30 நாளில் ஜாமீனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 15லேருந்து 30 நாள். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் அளித்ததற்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.